ரமலான ஹெல்தியா ஆரோக்கியம்னு வாய்க்கிலே பேசிட்டு சூப்பராக இருந்துச்சுக்கா. பரவாயில்ல, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துரும். திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் என்னோட ஸ்டைலில் மைனஸ் செஞ்சிருந்தா சூப்பராக செஞ்சுருப்பேன். ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற இந்த மைனஸை நான் செய்ய ஆரம்பித்து ஏதோ ஒன்று எனக்கு வந்து கம்மியாக தெரியுது. நான் அவங்க சொன்ன எல்லா பொருளுமே நான் போட்டேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. அப்படி நான் என்ன தப்புனேன் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சாண்ட்விச் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சா, சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். ஒரு காமெடியோட ஒரு ட்விஸ்ட் கலந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பீ லீஃபு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டியை அடுப்பில் ஏற்றியாச்சு. ஸோ இட்லி பாத்திரத்துக்கு மேலே அந்த மூடி வந்து வச்சாச்சு. இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரியே சிக்கன் வந்து 2 குழியிலையும், ஒரு குழியில் வந்து பூண்டு, காஷ்மீரி மிளகாவில் வந்து ஒரு 3 எடுத்துருக்கிறேன், கார மிளகாவில் 2 எடுத்துருக்கிறேன். மற்ற 2 குழியில் வந்து 2 வந்து முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே விட்டாச்சு. ஸோ எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மைனஸ் செய்கிற பொருளை மட்டும் எடுத்து நம்ம மைனஸ் செய்யலாம். இப்போ 2 முட்டையை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். அதோட அந்த மிளகா, பூண்டு, அது கூட வந்து கொஞ்சோண்டு பெப்பரு, 2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கிறேன். ஒரேகனை வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அது வந்து சீஸ் சேர்த்துருக்கிறேன். அதோட ஒரு 1/2 டம்ளர் வந்து பால்லாம் திக்கு பால் சேர்த்துருக்கிறேன். லெமன் வந்து ஒரு லெமன் ஃபுல்லாக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு அதை அரைச்சிக்குவோம். இந்த சைடு வந்து சிக்கன் வந்து அவங்க சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதனால் பிச்சு போகிறது வசதியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இஷ்டம் தான். வெஜிடபிள் வந்து என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். குடமிளகா, வெங்காயம், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறேன். மைனஸ் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ டேஸ்ட் தான் ஏதோ கம்மியாக இருக்குது. அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது கூடவே எக்ஸ்ட்ரா சீஸும் சேர்த்தாச்சு. கொடுமையை ப்ரௌன் ப்ரெட்டில் காமிக்கிறீங்க. நாங்கள் ஹெல்தி தானே ஆரம்பிச்சிருக்கோம். இது தானே அப்படியா? ஆனால் கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிக்குவோம். இது கிடைச்சதுனால ரமலான ஹெல்தியா ஆரோக்கியம்னு வாய்க்கிலே பேசிட்டு இல்லை பேசி அதனால அதில் சொல்லிக்கிறது ஹெல்த்திக்காக நாங்கள் வந்து இந்த ப்ரெட்டு ப்ரௌன் ப்ரெட்டு அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சுக்கா. பரவாயில்ல, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துரும். திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு.